ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், என்னென்ன வந்து 3 மந்த்ஸில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எப்படி கன்சீவ் ஆகிறதுக்கு ஹோம் ரெமடிஸ் என்ன எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிற்றில் எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த ஸ்டொமக் பெயின் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடு வலிக்குது, ரைட் சைடு வலிக்குது, அதாவது கேஸ் ட்ரபிள் மாதிரி தெரியுது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை பீரியடுக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதனால தான் இந்த ஸ்டொமக் பெயினில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ப்ளஸ் இது கூடவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கேட்டும் தான் இந்த என்னென்ன மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும் ப்ரெக்னன்சியில், இது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து பீரியடு தள்ளி போகுது, ஒரு 5 days ஆகுது. ஆனதுக்கப்புறமா அப்போ ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 80% உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு வந்து பீரியட் தள்ளி போயிருக்கு, ஸோ வந்து ஸ்டொமக் பெயின் இருக்குது ஸ்டொமக் பெயின் இருக்குது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது அந்த ஸ்டொமக் பெயின் வந்து ஹெவியாக இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஒரு அடிவயிறில் வலிக்கிற மாதிரி இருக்கும், பேக் சைடு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி வலிக்காது, மைல்டாக வலிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு. ஆனால் பீரியடுக்கு முன்னாடி எனக்கு வந்து பீரியட் டேட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது, எனக்கு எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 2 daysக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வருதுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பீரியட் ஆகிறதுக்கா இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டொமக் பெயின்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடிவயிறு வலிச்சு லைட்டாக இடுப்பு வலிக்குது அப்படின்னா மைல்டாக தான், ஹெவியாக இருக்காது, மைல்டாக வலிக்குது அப்படின்னா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அடிவயிறும் வலிச்சு இடுப்பு வலிச்சு வெஜைனாவில் கீழே வரைக்கும் வந்து ஒரு மாதிரியான பெயின், இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி தெரியும் இல்லைங்களா, ஒரு மந்த்து பீரியட் ஆகிறப்போ எப்படி பெயின் இருக்குங்கிறத உங்களால் கெஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பீரியடுக்கு பெயின் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சப்போஸ் வந்து மைல்டாக இருக்குது, லைட்டாக குறுன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சிலருக்கு வந்து அது உணர முடியும், சிலருக்கு வந்து அதை உணர முடியாது. அதே மாதிரி இதுதான் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இந்த வயிற்று வலி இருக்கணும், இந்த வாமிட் சென்சேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகினீங்கனாவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயம், கன்ஃபியூஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலே நம்ம ப்ரெக்னன்சி ஆகிறது வந்து லேட் ஆகிட்டு போகும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக கேஷுவலாக வந்து நீங்கள் விட்டுருங்க. அடுத்து இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னா, வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், வயிற்றை போட்டு பெரட்டுற மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்காத மாதிரி இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு வந்து வாமிட்டில் வந்து வெளியில் வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அது வந்து ஒரு 80% பெண்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. காலையில் மார்னிங் டீ குடிக்கிறப்பவே வந்து ஒமட்டிட்டு வரும், ப்ரஷ் பண்ணுறப்பவே வந்து வயிற்றை பரட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மற்றபடி லெஃப்ட் சைடில் வலிக்குது தனியாக, ரைட் சைடில் வலிக்குது அப்படின்னா வேறு ப்ராப்ளமாக இருக்கும். நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்டொமக் பெயின் இருக்குது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நமக்கு 2 பேபி இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த ஸ்டொமக் பெயின் வரதான் செய்யுது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்கலை அப்படின்னாலும், கேஸ் ட்ரபிள் பிரச்சனை அப்படின்னாலும் இந்த ஸ்டொமக் பெயின் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் ஸ்டொமக் பெயின் வச்சு மட்டும் ப்ரெக்னன்சியை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கேஷுவலாக விட்டுருங்க. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டொமக் பெயின் வரதான் செய்யும். அது டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நான் சொன்னது. அந்த லைட்டான மைல்டான பெயின் வந்து இடுப்பை சுற்றி வயிற்று வெளியில் ஒரு மாதிரி குறுன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி. வெஜைனா ஃபுல்லாக வலி, வெஜைனா வரைக்கும் வலி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பீரியடுக்கான சிம்டம்ஸாக எடுத்துக்கோங்க. பீரியட் தள்ளி போகிறது தான் மெயின் சிம்டம். ஸோ பீரியட் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் பெயின் வந்து லைட்டாக இருந்துட்டு தான் இருக்கும், ஒரு 3 months வரைக்கும் லைட்டாக இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஹெவியான ஸ்டொமக் பெயின், அடிவயிறு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் அது கூட ப்ளீடிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே போய் டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று அப்படின்னா, இந்த
டியூப்பில் ப்ரெக்னென்ட் ஆனாலும் சில டைம்ஸில் இந்த மாதிரி இருக்கும். டியூப் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிலோப்பியன் டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிலோப்பியன் டியூப்பில் வந்து உங்களுடைய எக்கும் ஸ்பெர்மும் ஜாயின் ஆகி அங்கேயே வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கிட்டில் பார்க்குறப்ப நெகட்டிவ்னு வரும், ஆனால் ஸ்டொமக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் உடனே வந்து டாக்டரை போய் பார்க்கணும். என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு ஹெவியான ஸ்டொமக் பெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான எக் growth ஃபுட் என்னென்ன இருக்குது, ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், உங்கள் உடலுறவு சமயங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த கோர்ஸ்ன்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபெயின்ட் லைன், நெகட்டிவ் இது மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ப்ரெக்னன்சி டெஸ்ட்ன்ற டைட்டிலையும், அண்ட் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னால் என்னென்ன இருக்குது இயற்கை வழியில் அப்படின்றத க்ரோம் ரெமெடிஸ்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலையும் அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலையுமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வாரத்தில் 3 வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு எதை ட்ரை பண்ணணுன்ற தனி கைட்லைன்ஸாக அந்த மெம்பர்ஷிப்பில் தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.